Hi students, நாம் இப்போ exercise 2.2ல problem number 6 பார்க்க போறோங்க. chapter 2 numbers and sequencesல question என்னன்னா find the LCM and HCF of 408 and 170 by applying the fundamental theorem of arithmetic. என்னடா fundamental theorem of arithmeticனு கொடுத்திருக்காங்க நினைக்காதீங்க. fundamental theorem of arithmeticே வந்து ஒரு கொடுத்திருக்கிற ஒரு positive integer வந்து product of primesல எழுதுறதானுங்க. So product of primesனா நம்ம factorize பண்ணி நம்ம 408யும் 170யும் முதல்ல prime factorization கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாம அதோட LCM and HCF கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லைங்க. சரிங்களா? இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாமா? ஸோ இப்போ ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம் 480யும் 170யும். 480 எப்படி எழுதலாம்? 2 into 204. again இது வந்து 2 into 102. so again இது எப்படி எழுதலாம்? 2 into 51 இல்லைங்களா? so 51 எப்படி எழுதலாம்? 3 into 17. 3 and 17 both are prime numbers, so stop. Similarly 170 வந்து 2 into 85. The 5 into 17. இதோட stop பண்ணிடலாம் because 5 and 17 are prime factors. So இப்போ 408 நம்ம எப்படி எழுதலாம்னா 2 வந்து 3 times repeat ஆயிருக்கு. so 2 cube into 3 into 17. Similarly 170 வந்து நம்ம 2 into 5 into 17 எழுதலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம முதல்ல இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸை நம்ம எழுதினாலே அதுதான் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் இல்லைங்களா? ஸோ இப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா என்னதுங்க? உங்களுக்கு இந்த ரெண்டுத்தில் இருக்கிற இந்த ஃபேக்டர்ஸில் இருக்கிற காமன் டிவைசஸ் மட்டும்தான் நீங்கள் எடுத்து எழுதணும். அது இன்னொன்று என்ன எழுதலான்னா இப்போ அந்த பவர் இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸ்பொனன்ட், இந்த லீஸ்ட் எக்ஸ்பொனன்ட் காமன் டிவைசரோட லீஸ்ட் எக்ஸ்பொனன்ட்டும் நம்ம எழுதலாம். என்ன சொல்ல வரேன்னா இப்போ 2 வந்து இங்கே 2 power 3 இங்கே இருக்குது, இங்கே 2 power 1ன்னு இருக்குது. ஸோ லீஸ்ட் எக்ஸ்பொனன்ட் என்னது? 2 power 1. ஸோ அதை எடுத்து எழுதிக்கணும். 3 வந்து காமனாக டிவைசர் கிடையாது, காமனாக இங்கே எந்த இதுவும் இல்லை. சிமிலர்லி 5ம் இங்கே கிடையாது, ஸோ அதை விட்டுறலாம். நெக்ஸ்ட் 17 ரெண்டுமே காமனாக இருக்குது, ரெண்டுத்தோட பவரும் ஒன்று தான். ஸோ அதை ஒன்று எடுத்து எழுதிடலாம். ஸோ 2 into 17 which is nothing but 34. ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 34. சிமிலர்லி எல்சிஎம் எப்படி எழுதணும்னா சேம் அந்த எக்ஸ்போனண்ட்டை பார்க்கணும், ஆனால் அந்த எக்ஸ்போனண்ட் வந்து உங்களுக்கு ஹையாக இருக்கிறது வந்து எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 cube இருக்குது, இங்கே 2 இருக்குது, 2 cube தான் எடுத்து எழுதணும். the exponent which is greater. and இப்போ காமனாக இல்லாட்டியும் அதையும் எடுத்து நம்ம எழுதணும். இப்போ இங்கே 3 வந்து எழுதலாம், ஒன்ஸ் வந்திருக்கு. 5ம் எழுதலாம், ஒன்ஸ் வந்திருக்கு. 17ஓட எக்ஸ்பொனன்ட் 1. ஸோ ஏதோ ஒன்று எடுத்து எழுதினா போதும், இன்டூ 17. இதுதான் இதோட ஹையஸ்ட் லீஸ்ட் காமன் மல்டிபிள். தட் இஸ் 8 into 3 into 2 cube வந்து 8. ஸோ 8 into 3 into 5 into 17 which is nothing but 2040. இதுதான் இதோட least common multiple. So least common multiple of 408 and 170 is 2040. Similarly HCF of 408 and 170 is 34. இதானங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ திருப்பி தனியாக எடுத்து எழுதிட்டோங்க, அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.